வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எக் மஞ்சூரியன் ரெசிபி. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம், இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எக் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 5 முட்டையை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போது இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா இதை அடித்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் தடவி விட்டுடலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இதில் சேர்த்து இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம கலந்து வச்ச முட்டையை இதில் வச்சுட்டு இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நைஃபு குச்சியை விட்டு பார்த்தோம்னா ஒட்டக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா முட்டை கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இது மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு நைஃப் வச்சு இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக இந்த பீஸெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம முட்டையை கட் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடரும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தோசை மாவு அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இதை நம்ம கலந்து எடுத்துக்கணும். இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கட் பண்ணி வச்ச முட்டை துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை பொரித்து எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் மிதமான சூடு இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு பீஸாக எடுத்து போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தாலே போதும். நம்ம அந்த மேலே சேர்த்துருக்க கோட்டிங் மாவு மட்டும்தான் வேகணும். அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ இது ஒரு வாட்டி திருப்பி விட்டு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கின 5லேருந்து 6 பல்லு பூண்டு, இது கூடவே நல்லா பொடியாக நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயமும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் இதில் ஒரு கொடை மிளகாயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணி விட்டு கலந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து
அது கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச முட்டை துண்டுகளை இதில் சேர்த்து விட்டு, இது கூடவே மல்லி இலை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு 2 நிமிஷம் நம்ம அடுப்பிலே வச்சு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நம்ம மசாலா சேர்த்தோம்ல, வெங்காயம், இந்த குடமிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம், அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டால் சூப்பராக நமக்கு எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.